வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். பாருங்கள், விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ ஜீவியத்தில் விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுகிறது. தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் இருந்தால் மாத்திரமே தான் தேவனிடத்திலிருந்து எல்லா காரியத்தையும் பெற முடியும் என்பது மாபெரும் சத்தியமாக இருக்கிறது. ஆகையால் தான் அந்த விசுவாசத்தை குறித்தான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். உன்னை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்பதெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே விசுவாசத்தின் மூலியமாகவே நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். பாருங்கள், இந்த விசுவாசத்தை தேவனே மனிதனுக்கு கொடுக்கிறார் என்பதை வேதத்தின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். குமாரனை தெரிந்து கொள்ள வேண்டும், தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்போது கர்த்தர் என்ன பண்ணார்னா விசுவாசத்தை மனிதனுக்கு கிருபையாய் ஈவாய் கர்த்தர் கொடுத்தாராம். கொடுத்து இந்த விசுவாச ஆவியின் மூலியமாகவே கடவுளை நாம் தரிசிக்கும்படியாக, கடவுளை உணர்ந்து அறியும்படியாகவே கர்த்தர் என்ன பண்ணார்னா இந்த விசுவாச ஆவியை கொடுத்தார் பாருங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம். இயேசுவை சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்ட உடனே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் உண்டானது. என்ன மாற்றம்? மாபெரும் ஒரு சந்தோஷம், மாபெரும் மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, இவரே மெய்யான தேவன் என்ற ஒரு மாபெரும் வெளிச்சம் நமக்குள்ளே என்ன பண்ணது கொடுக்கப்பட்டது பாருங்க. உள்ள உணர ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் பாருங்க, இப்போ நம்ம முன்னாடி என்னமோ விக்கிரத்தில் வணங்கிட்டு இருந்தோம். இப்போ விக்கிரத்தை போய் வணங்கணும்னா வணங்க மாட்டோம். ஏன் வணங்க மாட்டோம்? நமக்கு உள்ளான ரீதியிலே நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடவுளை என்ன பண்ணுறோம்? தொட்டு உணர்ந்துட்டோம். கடவுளை உள்ளான ரீதியில் என்ன பண்ணோம்னா அனுபவித்துட்டோம். இவர் தான் மெய்யான கடவுள் என்பதை என்ன பண்ணோம்? பெற்றுக்கொண்டோம் பாருங்க. எப்படி இதை பெற்றுக்கொண்டோம்னா இந்த விசுவாசம் என்ற அந்த ஆவியின் மூலியமாக, விசுவாசம் என்ற ஒரு சக்தியின் மூலியமாக நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா கடவுளை பெற்றுக்கொண்டோம் பாருங்க. இப்படி தான் பெற்றுக்கொண்டோம் என்பதை தான் வேதம் சொல்கிறது. அதை தான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சுட்டி காண்பிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் விசுவாசத்தில் தான் என்ன பண்ணீங்க? பெற்றுக்கொண்டு இருக்கீங்க. சில நேரம் நமக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா, அப்படி ஆகும் இப்படி ஆகும், இவர் ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று சொல்கிற மாதிரி வருது அப்படின்றலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? திங்க் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் விசுவாசத்தில் தான் பெற்றுக்கொண்டீங்க, விசுவாச ஆவியில் தான் பெற்றுக்கொண்டீங்க என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து உள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஏன்னா இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை இதே லைனில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ பாருங்கள், இதை தான் நல்லா கவனிக்கணும். அதை நாங்கள் வேதத்தில் பார்க்கும்போது மறுபடியும் இதெல்லாம் நாங்கள் ஏன் காமிக்கிறேன்னா, இந்த இடத்த திருப்பி சுட்டி காமிக்கிறேன்னா உங்களுக்கு புரிகிற வரைக்கும் சுட்டி காமிச்சிக்கிட்டே இருப்பேன். இது உள்ள ஒரு வெளிப்பாடு ஆகிற வரைக்கும். ஏன்னா இந்த பேஸை நீங்கள் சரியான விதத்தில் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறதுக்கு வழி. நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியாமையே அந்த வழியில் போய் என்ன பண்ணீங்க? அதை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணீங்க? அனுபவித்தீங்க. இப்போ அதே வழியை புரிந்து கொண்டு என்ன பண்ண போகிறோம்? இப்போ நாம் நிறைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், 1 பேதுருவில் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையுமாய் நிறைந்ததுமாய் இருந்த சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். பாருங்க, மாம்ச கண்களை கடவுளை பார்க்கல. நமக்கு ஒருத்தவங்க சுவிசேஷம் சொல்லும்போது இந்த இயேசுவை பாருங்க வைங்க அப்படி இப்படிலாம் சொல்லி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுவை நமக்கெல்லாம் அப்படி காண்பித்து அதுக்கப்புறம் நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இயேசுவை குறித்து நமக்கு என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்க. இயேசு ஒரு உண்டு, நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இப்படிப்பட்ட சுவிசேஷம்லாம் சொல்லப்பட்டது பாருங்க. ஆனால் நம்ம யாரும் பார்த்தீங்கன்னா நான் இயேசுவை பார்த்தா தான் நான் என்ன பண்ணுவேன்? கடவுள் நம்புவேன், நான் பார்க்காத ஒன்றை நான் எப்படி இது பண்ணுவேன், அப்படி இப்படி இல்லை. அந்த சொன்ன அந்த சுவிசேஷத்தை என்ன பண்ணுறோம்? அதன் மூலியமாக நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசித்து நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் இருக்கிறார் என்று நம்பி தான் என்ன பண்ணோம்? அவரை நாம் பெற்றுக்கொண்டோம். உண்மையா இல்லையா? நீங்கள் கடவுளை பார்த்தீங்களா? உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னாங்க பார்த்தீங்களா? அவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இயேசு உங்களுக்கெல்லாம் காண்பித்து இயேசுவின் சத்தத்தெல்லாம் கேட்குற மாதிரி வச்சு இதுதான்ப்பா இயேசு, இவர் தான்ப்பா கடவுள் அப்படி சொல்லி உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னாங்களா? இல்லை, அப்படி சொல்லவே கிடையாது பாருங்க. ஆனால் என்ன அப்படின்னா அவரை காணலை, பார்க்கல, அந்த மாம்ச கண்களால் பார்க்கல, மாம்சத்தில் எந்த விஷயத்திலும் நம்ம என்ன பண்ணலை? உணரலை. நான் விசுவாசத்தில் என்ன பண்ணேன்? இவர் தான் கடவுள் என்பதை நான் உணர்ந்தேன், இவர் தான் தேவன் என்பதை நான் என்ன பண்ணுகிறேன்? விசுவாசித்தேன். பாருங்க, அப்போ அந்த விசுவாசம் என்ன? மாம்ச கண்களால் பார்க்க முடியாத காரியத்தை, மாம்ச காதுகளால் கேட்க முடியாத காரியத்தை, மாம்சீக உணர்வுகளால் உணர முடியாத விஷயத்தை விசுவாசிப்பது தான். புரியுதுங்களா? விசுவாசம் அப்படின்னா நம்பப்படில் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது.
காணாதல் குறித்த ஒரு நிச்சயம். ஆண்டவரை பார்க்கல, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பார்க்கல, ஆண்டவருடைய எந்த காரியத்தையும் பார்க்கல. ஆனால் அவைகள்லாம் இருக்குது என்பது வேதம் சொல்லுகிறது. அதை விசுவாசிப்பது, உறுதியாய் நம்புவது தான் ஆவிக்குரிய விசுவாசம். எத்தனை பேர் புரியுது? அநேக நேரங்களில் உலக பிரகாரமான விசுவாசத்தை கொண்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளை நம்புறேன்னு சொல்லிவிட்டு கடவுளை அதை செய்யலை இதை செய்யலைன்றோம். கர்த்தர் சொல்கிறார், உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் உலக பிரகாரமான விசுவாசமா ஆவிக்குரிய விசுவாசமா என்பதை முதல்ல புரிந்துக்கோ. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மாதமானவங்க குழந்தைய கருத்தரிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், குழந்தை கருத்தரிச்சிருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லும் போது நம்பணும். குழந்தை உள்ளே இருக்குப்பா, உருவாக்கி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நம்பணும். 10 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், கண்டிப்பாக குழந்தை அழகாக உருவாகி வருன்றதை நம்பணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணணும், உள்ளே எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும், நான் பார்த்தாலும் ஒழிய இது பண்ணாலும் ஒழிய குழந்தையா இருக்குது, எப்படி உள்ளே இருக்கும், வயிற்றை கிழிச்சு தான் நான் பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி இருக்க அந்த கருவை உள்ளே வச்சு வயிற்றை தச்சு திருப்பி இருக்க வேணால் நான் நம்புகிறேன். 10 மாதத்துக்கு அப்புறம் அது வளர்ந்து வரும் அப்படின்னா தர்ம காரியத்தை பண்ணுவீங்களா? அதை மட்டும் சரியாக இது பண்ணுறீங்க. அதே போல் தான் ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போது கருத்தரிக்கிறான். எதை எப்போ விசுவாசிக்க ஆரம்பிக்கிறானோ அப்போ உள்ள அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே கருத்தரிக்குது. தொடர்ந்து அவன் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு தண்ணி பாய்ச்சுற மாதிரி தொடர்ந்து விசுவாசிக்கும் போகும்போது அந்த விசுவாசத்துக்கு அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண உணவை ஊட்டுகிற மாதிரி. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கரு உருவாயிடுச்சு, உருவானவன என்ன பண்ணுவாங்க, அந்த கருவுக்கு தேவையான எல்லா விதமான என்ன பண்ணுறது சத்துகள் தண்ணீர் எல்லாமே என்ன பண்ணுறது உள்ளே போய்கிட்டே இருந்தால் தான் அந்த கரு வளர ஆரம்பிக்கும் பாருங்க. அதே போல் தான் பார்த்தீங்கன்னா நாம் ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியதாக இருக்குது. அந்த காரியத்தை குறித்தான வாக்கு கர்த்தர் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கை நம்பி நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறோம்னா கருத்தரிக்க ஆரம்பிக்கிறோம். புரியுதுங்களா? தொடர்ந்து அதை விசுவாசித்து கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து அவரை மகிமைப்படுத்த என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த விசுவாசம் இன்னும் வளர ஆரம்பிக்குது. உள்ளே இருக்கிற கரு என்ன பண்ணுது, வளர ஆரம்பிக்குது. அந்த நீங்கள் எதை விசுவாசித்தீங்களோ அந்த அற்புதம் என்ன பண்ணுது, வளர ஆரம்பிக்குது பாருங்கள். அந்த 10 மாதத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறோம், குழந்தை வெளியே வந்தோன்னே பார்க்க ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். அதே போல் தான் பாருங்கள், தொடர்ந்து நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது தான் நீங்கள் அதுக்கப்புறம் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும், தேவனுடைய அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியும். நான் வந்து அற்புதத்தை பார்த்த பிறகு தான் விசுவாசிப்பேன்னா கடவுள் அதை எப்படி வைப்பதே கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் சிற்பத்தை கொண்டு வந்து இதுதான் உன்னை படைத்த கடவுள்லாம் ஏற்றுக்குருவீங்களா? நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன் ஏற்றுக்கிற மாட்டீங்க சொல்லுங்கள்? ஏன் ஏற்றுக்கிற மாட்டீங்க? உங்களுக்குள்ள பதில் இருக்குது, அது வரணும். அதுக்கு தான் கேட்குறேன். இப்போ அவர் இருக்கிறார் என்பது எனக்கு உள்ள தெரியும். அவர் தான் மெய்யான கடவுள் என்பது எனக்கு உள்ளான ரீதியில் தெரியும். நான் உள்ளான மனிதன் மூலியமாக என்ன பண்ணுறேன், அந்த மனிதன் கடவுளை ருசிச்சுட்டான். உள்ளான மனிதன் கடவுளை பார்த்துட்டான். ஏன் இந்த கண்ணு பார்க்கல, ஆவிக்குரிய கண்ணு பார்த்துருச்சு. ஏன் இந்த காது கேட்கல, என் உள்ளான மனிதன் ஆவிக்குரிய காது கேட்டது. நான் ஏன் இந்த சரீர உணர்வு உணரல, உள்ளான உணர்வு கடவுள் அனுபவித்தது. அதனால்தான் வேணும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தந்தீர். பாருங்க, ரட்சிக்கப்பட்டவன இனம் புரியாத சந்தோஷம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் தெரியுமா? ஏன்னா இவர் தான் மெய்யான கடவுளுடைய வெளிச்சம் உள்ள அவனுக்குள்ள வந்த பிறகு அந்த விசுவாசத்தில் அவன் பார்த்தீங்கன்னா தொடர்பு கொண்ட உடனே உள்ள இருக்கிற அந்த தேவனை ருசிக்க ஆரம்பித்து விட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ தேவனை எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ளீங்கன்னா விசுவாசத்தின் மூலியமாக. அப்போது உள்ளே இருக்கிற இந்த உள்ளான மனிதன் விசுவாசத்தின் வாயிலாக தேவனை தொடர்பு கொண்டான். உள்ளான மனிதன் கடவுளை தரிசிச்சிட்டான். புரியுதுங்களா? இந்த சரீரப்பிரகாரம் மனிதன் தரிசிக்கல, ஆனால் உள்ள இருக்கிற என் மனிதன் என் இயேசுவை தரிசித்து விட்டான், உணர்ந்து விட்டான். அதுதான் ரட்சிப்பே. இப்போ கூட எந்த ரீதியில் இருக்கீங்க? விசுவாசம் என்னும் ஆவியில தான் என்ன பண்ணுறீங்க? விசுவாச ஆவியில தான் இன்னமும் கடவுள் இயேசுதான் மெய்யான கடவுள் என்ற நிச்சயத்தோட தான் இன்னும் உள்ளே இருக்கீங்க. அப்போ அந்த விசுவாசம் உள்ள இன்னும் ஊசலாடி தானே இருக்குது. இன்ன வரைக்கும் அவர் தானே மெய்யான கடவுள் என்று ஓடிட்டுருக்கீங்க. இன்ன வரைக்கும் அவள் தான் என்னுடைய தகப்பன் என்பது உங்களுக்கு உள்ளான ரீதியில் அந்த விசுவாசத்தின் மூலியமாக தானே நீங்கள் ருசிச்சிட்ருக்கீங்க. புரியுதுங்களா? இப்போ வரைக்கும் உள்ள இந்த விஷயங்கள்லாம் விசுவாசத்தில் தான் அனுபவித்துட்ருக்கோம். விசுவாசத்தின் மூலியமாக தான் அவரின் தகப்பன், விசுவாசத்தின் மூலியமாக தான் அவரின் நண்பன், விசுவாசத்தின் மூலியமாக தான் அவரை நம்ம என்ன பண்ணுறேன், இப்படிப்பட்ட ரீதியெல்லாம் தொடர்பு கொண்டு அவரை அனுபவிக்க ஆரம்பிக்கிறேன்.
எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நல்லா புரிஞ்சிச்சா முதல்ல? இப்போ இதே ஃபார்முலா தான், இதே ரீதியில் தான் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு ரீதியிலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை எடுக்க போகிறோம். அதான் விளங்கிடணும். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்கள். ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போது சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் சொல்கிறார் பாருங்கள். யோவான் 4 அதிகாரம் 23 வாசிங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிதாவை எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய கடவுளை வணங்குறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீங்கள் முன்னாடி கடவுளை எப்படி வணங்குனீங்க? நிறைய நேரங்களில் இந்த வசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் படிக்கும்போது எதாவது உணர்ந்தீங்களா? ஆவியோடு உண்மையான எப்படி தொழுது கொள்வது, எப்படி கும்பிடுறது, ஆவியோடு உண்மையான எப்படி, ஆவியோடு உண்மையான எப்படி, இப்படிலாம் கேட்டிருக்கீங்களா? ஏதாவது ஓடிச்சா? இல்லைங்க பாஸ்டர், நாங்கள் பாட்டு படிச்சுட்டு போவோம், இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், கண்டுக்கிற மாட்டோம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஜெபத்தை சொல்லுவோம், பிதாவை தொழுது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னீரே அப்படின்றோம். ஆவியோடும் உண்மையோடும். அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் கடவுளை எப்படி வணங்கினீங்க? இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எப்படின்னா என்ன பண்ணுறோம்? இந்த சரீரத்தை இயக்கி வணங்கணும். கைகளை கூப்பி கண்ணில் சிற்பத்தை பார்த்து இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? பார்த்து இந்த சரீரத்தை இயக்கி என்ன பண்ணுகிறோம்? உலக விசுவாசத்தை கொண்டு கண்ணில் பார்த்து காதில் கேட்டு அந்த இடத்தெல்லாம் ஒரு ஃபீல் பண்ணி உணர்ந்து இதுதாங்க கோயில், இதுதாங்க இது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? பஜனை பண்ணோம். எப்படி கைகளை தட்டி பஜனை பண்ணிங்களா இல்லையா? ஆனால் இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என்னை தொழுது கொள்கிற ஆவியோடு உண்மையான அப்படியே இப்போ மாறிடணும். எப்படி கர்த்தரை தொழுது கொள்கிறோமா? இப்போ உள்ளே இருக்கிற ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்குது. இந்த ஆவியில் தான் நீ கடவுளை தொழுது கொள்ளணும். அப்போ இதை தொடர்பு கொள்வதற்கும் என்ன, அந்த விசுவாசம் தான் தேவை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுள் ஒருவரை ஆராதிக்கிறேன், அவருக்கு முன்பாக இருக்கிறேன் என்பதை எப்படி தொழுது கொள்றீங்க? விசுவாசத்தின் மூலியமாக தொழுது கொள்றீங்க. புரியுதுங்களா? அப்போது என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஆவியை இயக்குறீங்க. இப்போ உங்கள் ஆவியை நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கல. ஆனால் உள்ள ஆவி இருக்குது. நான் பாடுறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். ஏன் ஆவி மிங்கிளாக இருக்குது. இந்த ஆவி இல்லாட்டினா இந்த இது கிடையாது, சரீரம் கிடையாது, செத்து போயிடும். உள்ள ஆவி இருக்க. அப்போ இந்த ஆவி என்ன பண்ணுது? ஆவியாகிய தேவனை தொடர்பு கொள்ளும். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் எப்படி தொடர்பு கொள்கிறோம்? உள்ளே இருக்கிற ஆவியை என்ன பண்ணுறோம்? ஆவியை தேவ ஆவியோடு இணைத்து. அப்போ இதுக்கு இணைப்பு பாலம் என்ன? விசுவாசம். விசுவாசத்தின் மூலியமாக நான் என்ன பண்ணுறேன்? கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறேன். இப்போ எப்படி ஆராதிக்கிறேன்? கடவுள் இப்போ பாருங்கள், மறுபடியும் எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய விசுவாசம். சொல்லுது பார்த்தீங்களா? அவர் உண்டென்றும். இப்போ நான் எப்படி ஆராதிக்கிறேன்? அவர் இருக்கிறார், அவரை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். எப்படி? உள்ளான ரீதியில் துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். உள்ளான மனுஷன் மூலியமாய் கடவுளை என்ன பண்ணுறேன்? தொடர்பு கொள்கிறேன். புரியுதுங்களா? அப்போ இதை இணைப்பு பாலம் விசுவாசம். காணாத கடவுளை என்ன பண்ணுறேன்? உறுதியாய் நம்புகிறேன். காணாத கடவுளை இருக்கிறார் என்று உறுதியாய் நம்புகிறேன். இந்த மனுஷ கண்களால் காண முடியாத கடவுள் ஆவிக்குரிய கண்கள் மூலியமாக, ஆவிக்குரிய காதுகள் மூலியமாக, ஆவிக்குரிய உணர்வுகள் மூலியமாக ஆவியான தேவனோடு தொடர்பு கொள்கிறோம். அதான் நம்மளை எல்லாருமே கர்த்தர் எப்படி தொடர்பு கொள்ள வைத்திருக்கிறார்? எல்லா மனிதனும் ஆவியாக இருக்கிறான், அவன் ஒரு சரீரத்துக்குள்ளே இருக்கிறான். ஆனால் கடவுளை தொடர்பு கொள்ளும்போது அவன் சரீரத்தை பார்த்தீங்கன்னா மூலியமாக பார்க்கிற மண்டலத்தின் மூலியமாக தொடர்பு கொள்ளாமல் உள்ளான ஆவியின் மூலியமாக விசுவாசத்தின் மூலியமாக என்ன பண்ணுறான் அப்படின்னா கடவுளை தொடர்பு கொள்கிறான். புரியுதுங்களா? இப்போ நம்ம எப்படி தொழுது கொள்கிறோம்? கர்த்தரை ஆவியில் தானே தொழுது கொள்கிறோம். விசுவாசத்தின் மூலியமா எந்திரிச்சு துதிச்சு ஆராதிக்கும் போது எப்படி பண்ணுறீங்க? கடவுள் ஒருவர் உண்டென்று அவருக்கு முன்பாக நான் நிற்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். இப்படி பாடி துதிக்கிட்டு ஆராதிக்கும் போது உள்ள என்ன பண்ணுறோம்? சந்தோஷம், மகிழ்ச்சி. தேவன் உள்ளான ரீதியில் மாபெரும் ஒரு இவர் இருக்கிறார், என் முன்ன இருக்கிறார்ன்ற உணர்வுலாம் மேலோங்குது. அது என்ன? உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய உணர்வு அதை உணர ஆரம்பிக்குது. அதான் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்கிற உணர்வை உள்ளே நம்ம நல்லா புரிய முடியுது, உள்ளே நம்மளால் அறிய முடியுது. ஆனால் அந்த மாம்சம் விட்டு தர மாட்டுது, அது பொய்யா இருக்கும் அப்படின்றது. சில நேரம் உள்ள இவர் தான் தேவன், இவர் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறோம்? உணர்றோம், ஆவியின் மூலியமாக உணர்றோம்.
ஆனால் வெளியே இந்த மண்டலம் எப்போதும் நம்மளை ஏமாத்துது, இந்த மனது எப்போதும் நம்ம ஏமாத்துது, சரீரம் என்ன ஏமாத்துது, நீ இதை பார்த்தியா, இந்த கண்ணில் பார்த்தியானுது. ஆனால் உள்ள ரீதியில் நீங்கள் வந்து அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க. வெளியே பிசாசு இந்த மனது மூலியமாக போராடிக்கிட்டு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னுவான். புரியுதா புரியலையா? ஹல்லேலூயா. அதான் பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஒரு சம்பவம் பாருங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் எடுங்களேன். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவரை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்த எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். அதான் நீர் எழுந்து எங்களுக்கு முன்சிலும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர்கள் குமார்த்தருடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்து பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்த அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவிகளால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்தில் அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கும் குடிக்கும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளை என்று சொன்னார்கள் என்றார். பாருங்க, கடவுள் எப்படி பேசுகிற பாருங்க. அவன் பேசினதை அப்படியே சொல்கிறார். அவங்க என்னெல்லாம் பேசினாங்க. நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மோசே போயிட்டாரு, நம்மளை வழி நடத்த யாருக்கா என்ன இருக்கா, நமக்கு என்ன தெய்வம், அதில் நம்ம ஒரு தெய்வத்தை என்ன பண்ணுவோம், உருவாக்கி என்ன பண்ணுவோம், கும்பிடுவோம், வணங்குவோம். அந்த தெய்வம் நம்மளை என்ன பண்ணோம், நடத்தட்டும், அந்த தெய்வம் தான் நம்மளை நடத்துறது என்பதை நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உண்டு பண்ணிட்டாங்க. எப்படி பார்த்தீங்களா? உருவ வழிபாடை கொண்டு வந்து என்ன பண்ணுறான், பார்த்து வைத்து, ஏன்னா அவர் நடத்திட்டு வராரு, அவரை பார்க்கவே இல்லை, ஆனால் அற்புதம் நடக்குது, எல்லாம் பார்க்குறோம், கடவுளை பார்க்கல. அவன் அப்படியே போகலாம்ல, அப்படியே இருக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், மோசே வர வேண்டாம், மோசேவே வரலனே நினச்சிக்கோங்க. இவங்க எப்படி இது பண்ணியிருக்கணும், கடவுளை தொடர்ந்து எப்படி தேடி இருக்கணும். அந்த யெகோவா தேவன் தொடர்ந்து நடத்துகிறார், இன்னும் நடத்துவார். அவருக்கு உருவ வழிபாடு பிடிக்காது. என்னன்னு சொல்ல போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, மேகஸ்தம்பம் இருக்குது, அக்னி ஸ்தம்பம் இருக்குது. மேகஸ்தம்பத்தெல்லாம் பகலில் வந்து பார்த்தீங்கன்னா மேகஸ்தம்பத்தை பார்க்குறாங்க. தேவன் மேகஸ்தம்பமாக அவங்களை என்ன பண்ணார், பாதுகாத்தார். இரவில் அதே ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாக மாறிச்சு. அப்போ அவங்க அற்புதத்துக்குள்ளே தான் இருந்தாங்க. கர்த்தர் கூட இருக்கிறது, மேகஸ்தம்பமாக இருப்பதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அப்படி பட்சத்தில் இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க வேறு மாதிரி என்ன பண்ணுறாங்க, டைவர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். வேறு மாதிரி கடவுளை தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. வேறு மாதிரி விதத்தில் கடவுளை வணங்கும்படி போகிறாங்க பாருங்கள். ஹலோ, அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சி எல்லாத்துலையும் என்ன ஆகி போச்சு, கொஞ்சம் இதுதான். ஆனால் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சிற்பத்தை வணங்குவோம். சில பேர் இந்த சிற்ப வணக்கத்தை மாதா சிலையிலேருந்து வெளியே வரவே மாட்டாங்க. பேசும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க பாருங்க, ஐயோ இதை விட்டு நீங்கள் வர சொல்கிறீங்க அப்படித்தானே பாஸ்டர் அப்படின்னு. சிலை வணக்கம், படம் வணக்கம் கர்த்தருக்கு பிடிக்காது பாருங்க. அநேக நேரங்கள் பிசாசு அப்படி தான் பண்ணுது. என்ன, நீ அவரை பார்த்தியா வச்சியா, உள்ள ஒரு சிற்பம் மாதிரி இருந்தால் கூட கடவுள்னு சொல்லி நீ கும்பிட்டேன்னா உனக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். நீ என்ன எப்படியோ இது பண்ணுற அப்படின்னு பிசாசு ஆவியிலே தேவனை தொடர்பு கொள்ளாதபடி தடை பண்ண ஆரம்பிக்கிறான். விசுவாசத்தின் மூலியமாய், ஆவிக்கிற விசுவாசத்தின் மூலியமாய் நம்முடைய ஆவியை கொண்டு கர்த்தருடைய ஆவியை தொடர்பு கொள்ளாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணுறான், நம்மளை வஞ்சிக்க பார்க்குறான் பாருங்க. அதே போல் தான் இன்றைக்கும் இந்த விசுவாச வாழ்க்கையை பிசாசு கெடுக்க பார்க்குறான். ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறது பிசாசு சொல்கிறான், என்ன நீ என்னமோ சொல்லிகிட்டு இருக்கிற, நம்பிட்டு இருக்க, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் ஆகுமா, இதெல்லாம் ஆகாது. மனுஷீகத்தில் சில செயல்களை செய்யணும். மனுஷீகத்தில் சில செயல்களை பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க, முழுமையாக நம்பிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், டாக்டர் இப்போ சில வியாதியில் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், டாக்டர்கிட்ட போனால் உடனே சுகம் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு போகிறீங்களா இல்லையா? நான் சொல்கிறேன், உங்களை சுகமாக்குவான்னு சொல்லி எந்த நம்பிக்கையோடு போகிறீங்க? எப்படி மேலே உங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை வந்துச்சு? எங்கேயாவது ஒரு ஆஸ்பத்திரி போட்டால் ஒரு டாக்டரு, இந்த டாக்டர் பேரை போட்டு டாக்டரை போட்டு எம்பிபிஎஸ் படிச்சிருக்கா, அதை படிச்சிருக்கா, இது படிச்சிருக்கான்னு போட்டிருக்கோம். இல்லை எங்கே போனாலும் ஒரு என்ன பண்ணுறோம், ஆஸ்பத்திரி பார்த்தோம், நமக்கு ஏதாவது ஒன்று உள்ளே நுழைஞ்சிரும்.
டாக்டர் குணமாக்குவார். அங்கே உள்ளே போனவன் உண்மையான டாக்டரா போலி டாக்டரான்னு கூட ஒரு அம்மா 10th படிச்சுவிட்டு பெரிய லெவலெல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு பாருங்க, பிடிச்சிட்டாங்க. எத்தனை நம்பி போயிருப்பாங்க. அந்த டாக்டர் உண்மையாக படித்தவரா, உண்மையாகவே இவருக்கு நல்லா ஆப்ரேஷன் பண்ண தெரியுமா? நீங்கள் போய் கூட பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை பாருங்கள், இவர்கிட்ட போனால் இப்படி சரியாகும்னு. ஏன் அதே நம்பிக்கை கர்த்தர் மேலே வர மாட்டுது? அதே நம்பிக்கை கர்த்தர் நான் தொடர்ந்து அவரை நான் விசுவாசிக்கும் போது அவர் எனக்கு செய்வார். நாம் பாருங்கள், உலகத்தில் இருக்கிற மனிதர்களை கூட அதிகமாக என்ன பண்ணுறோம், நம்புகிறோம். ஆனால் கர்த்தரை அந்த அளவுக்கு நம்ம நம்ப மாட்டோம். தான் மேட்ரே. புரியுதுங்களா? தேவ பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, நீ எவைகளுக்காக என்னை விசுவாசிக்கிறாயோ அவைகளை கண்டிப்பாக உனக்கு நான் என்ன பண்ணுவேன், கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. அவரை ஃபஸ்ட்டு விசுவாசிங்க, ரெண்டாவது அற்புதத்தை பார்ப்பீங்க. முதல்ல அற்புதம் சொல்லலை, உனக்கு அற்புதம் செஞ்சிருவேன் அதுக்கப்புறம் விசுவாசின்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. பிரமாணத்தை மாற்றிடாதீங்க. பிரமாணம் என்ன அப்படின்னா, முதல்ல எனக்கு ஆண்டவர் இதை செய்வார் என்று விசுவாசிக்கணும். அதுக்கப்புறம்தான் நீங்கள் எதை செய்வார்னு சொல்கிறீங்களோ அதை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பாருங்க, இப்போ விசுவாசம் நல்லா புரிஞ்சுக்கிச்சா இல்லையா? இனி நான் திருப்பி இதுக்கு போக விரும்பலை. புரியுதுங்களா? விசுவாசம்னா என்ன? நம்பப்படல் உறுதி, காணப்படாத நிச்சயம். காணாத விஷயம், கர்த்தரை பார்க்கல, அப்படி ஆசீர்வாதங்களை பார்க்கல, எதுவுமே பார்க்கல, ஆனால் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் உறுதியாய் நம்புகிறேன். அதுதான் விசுவாசம். புரியுதுங்களா? அப்போ அதை நம்ப ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், பார்க்க ஆரம்பிக்கிறேன். முதல்ல நம்பணும், ரெண்டாவதாக பார்க்க முடியும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அதுக்கப்புறம் நம்புகிறேன். அது விசுவாசம் கிடையாது. முதல் இடத்துனே கர்த்தர் செஞ்சிடட்டும் அதுக்கப்புறம் விசுவாசிக்கிறேன், அப்படி கிடையாது. கர்த்தர் என்ன செய்யணுமோ அதுக்கு முதல்ல ஒரு மனுஷன் என்ன பண்ணணுமா, அதை செய்வார் என்று முதல்ல நம்பணும். செய்வார் என்று உறுதியாக நம்பு, அதுக்கப்புறம் நீ பார்ப்ப. சில பேர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கடவுள் இப்படி செய்யட்டும், இதெல்லாம் செஞ்சால் தான் நான் என்ன பண்ணுவேன், ஞானஸ்தானம் எடுப்பேன், இந்த அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு பார்ப்பாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் தப்பு. கடவுள் செய்வார், இதை பண்ணுவார், நான் அவரை உறுதியாக நம்புகிறேன். அவர் வார்த்தைக்கு நாம் அதை கீழ்ப்படுறேன். ஃபஸ்ட்டு ஒபிடியன்ட் ரொம்ப முக்கியம், கீழ்ப்படிதல். அதுக்கப்புறம் தான் விளைவுகளை நீங்கள் பார்க்க முடியும். ஆவிக்குரிய விதத்தில் முதல்ல விசுவாசி. ஃபஸ்ட்டு கடவுள் என்ன சொல்கிறான்ற கேளு, அதுக்கப்புறம் நீ எதிர்பார்க்குற நன்மைகள்லாம் உன் வாழ்க்கையில் சேரும். இப்படி தான் ஃபார்மேட்டே. புரியுதுங்களா? கடவுள் வைத்திருக்கிறார். மாற்றி என்ன பண்ணிடுறீங்க, விசுவாசிச்சிடுறீங்க. என்ன பண்ணிடுறீங்க, கடவுள் செய்யட்டும், முதல்ல செய்யட்டும், அப்புறம் நான் நம்புகிறேன்னா அது விசுவாசம் கிடையாது. உங்களுக்கு நடக்கவும் நடக்காது. அப்படி இல்லை, அவர் செய்வான்னு முதல் நம்பு, அதுக்கப்புறம் நீ பார்ப்ப. ஹல்லேலூயா. ஆகையால் இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி, ஏற்கனவே இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி தான் ரட்சிப்புக்குள்ளே வந்தீங்க. அதே விசுவாசத்தை பயன்படுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை தெரிந்து கொண்டு, அதை அறிந்து கொண்டு, அதை நம்ம என்ன பண்ணுகிறோம், தொடர்ந்து விசுவாசித்து வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறோம். இந்த காரியத்தை ஒரு மனிதன் விசுவாசித்து கர்த்தருடைய காரியங்களை எவெல்லாம் பெற்றுக்கொள்ள வரானோ அவன் மேலே தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவனை நேசிக்கிறார். அவனை என்ன பண்ண கூப்பிட்றார், வா, நான் சொல்கிறதெல்லாம் உன்னால் விசுவாசிக்க முடியுமா, இதெல்லாம் நான் தருவேன் என்று விசுவாசிக்க முடியுமா, நீ விசுவாசிக்கிறியா, ஓ மேலே என் கவனம் இன்னும் அதிகமாக வருதுன்றாரு. அப்போ நல்லா கவனிக்கணும். இப்போது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னா, ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது தேவனை பிரியப்படுத்துகிறானா. அப்போது நீங்கள் எப்பொழுது கர்த்தரிடத்தில் கர்த்தாவே இந்த காரியத்தை செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிற விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போதே கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேலே வந்துடுது. ஹலோ, சில நேரம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் இதை செய்வாரா, என் மேலே பிரியமாக இருப்பாரா, எனக்கு இதெல்லாம் அவர் செஞ்சுருவாரா, என் மேலே அவர் கோபமாக இருக்கிறார். அப்படி கிடையாது. நான் சொல்கிறேன், நீ விசுவாசிக்கிறியா, ஓ மேலே தான் கர்த்தருடைய பிரியம் இருக்குது. நீ கர்த்தருடைய காரியங்கள்லாம் விசுவாசிக்கிறியா, கர்த்தர் உனக்கு சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் உன்னால் விசுவாசிக்க முடியுமா, உறுதியாக நம்ப முடியுமா, கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணின எல்லா விஷயத்தையும் உன்னை நிறைவேற்றுவார் என்று உன்னால் நம்ப முடியுமா? கர்த்தர் சொல்கிறாரு, நீ நம்பும் போதே என்னை பிரியப்படுத்துறேன்றாரு. நீ நம்பும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய வார்த்தையை இந்த அளவுக்கு உறுதியாக நம்புகிற ஆட்களை தான் நான் எதிர்பார்க்குறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. என் வார்த்தை இந்த அளவுக்கு உறுதியாக நம்பி நீ வரும்பொழுது அது உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றாரு. புரியுதுங்களா? அதிலே இப்போ வாங்க 10:38 பாருங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது.
பாருங்க, ஒரு மனிதன் கர்த்தரை விசுவாசிக்கும் போது பிரியப்படுத்துறானா, விசுவாசத்தை விட்டு விலகி போகும்போது கர்த்தரை என்ன பண்றானா, பிரியத்தை இழக்கிறான். விசுவாச வாழ்வை விட்டு பின்வாங்கி போனா அப்படி ஆத்துமா உன் மேல பிரியமா இல்லை. இப்ப நிறைய பேர் சொல்றான் பாருங்க, கடவுள் என் மேல பிரியம் இல்லை அப்படியா இப்படியான்னு. சில நேரம் அது அப்படிதான் ஆயிடுது. ஏன் தெரியுமா? அவன் பிரியம் இல்லைன்னு சொல்லும் போதே அவன் அவிசுவாசப்படுறான்னு தான் அர்த்தம். அதுவே என்ன ஆயிடுது, அப்படியே ஆகுது. கர்த்தர் மேல பிரியமே இல்லை அப்படின்னாவே நீயே சொல்லிட்டல, நீ அதே மாதிரி தானே விசுவாசிச்சுட்ட. கர்த்தர் பிரியமா இருக்கிறன்னு நீ விசுவாசிக்கிறல, பிரியம் இல்லைன்னு தானே விசுவாசிக்கிற. அப்ப பிரியம் இல்லை தானே ஆகும். கர்த்தர் மேல அன்பு இல்லை அப்படின்னா நீ அன்பா இருக்கிற விசுவாசத்தை வெளியே வந்துடுற. அன்பு இல்லைன்னு சொல்லும் போது அன்பு இல்லாமே ஆயிடுது. அதுக்கு காரணம் யாரு? கர்த்தரா நீயா? முதல்ல கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறார் என்று விசுவாசி, என் மேல பிரியமா இருக்கிறார் என்று விசுவாசி, கர்த்தர் எனக்கு எவைகளையும் செய்வார் என்று விசுவாசி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசி, கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்று விசுவாசி. தேவனுடைய பிரியம் உன் மேல வருது. சில பேர் பார்த்தீங்கன்னா பரிதாபமா ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தர் பரிதாபப்படணும்னு. ஆண்டவரே, நீங்களா என் மேல அன்பா இல்லை ஆண்டவரே, அவங்க மேல மட்டும் அன்பா இருக்கீங்க ஆண்டவரே. பண்றீங்களா இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த ஜெபம் நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி பேசும்போது கண்ணீர் கொட்டும், ததுமத்தது. ஆண்டவரே, என் மேல எப்படி வெறுப்பா இருக்கீங்க ஆண்டவரே, என்னை விட விட்டுட்டீங்களே ஆண்டவரே. என்ன விட்டுட்டாரு? நீ தான் இப்ப மாறி ஓடிட்டு இருக்க. ஹல்லேலூயா. மாத்துங்க. நீ எப்போ கர்த்தர் மேல பிரியம் இல்லைன்னு சொன்னியோ அப்பயே பார்த்தீங்கன்னா கர்த்தர் மேல் பிரியமா இருக்கிற என்ற காரியத்தில் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்ட, அவிசுவாசப்பட ஆரம்பிச்சிட்ட. கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்ற விசுவாசத்தை விட்டு விலகிட்டேன். புரியுதா? கர்த்தரை பிரியப்படுத்துற வார்த்தை தெரியுமா? கர்த்தர் மேல அன்பா இருக்கிறான்னு ஒரு மனிதன் விசுவாசிக்கணும், அதை அவர் பிரியப்படுத்தும். கர்த்தரை மேல இரக்கமா இருக்கிறார் என்று நீ என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும், அது கர்த்தரை பிரியப்படுத்தும். கர்த்தரை மேல கோபமா இருக்கிறாரு, என்னை ஒரு மாதிரி விட்டுட்டாரு, நான் அப்படி கிடக்கிறேன் இப்படி கிடக்கிறேன்னு சொன்னா கர்த்தரை கோபமுற்ற, அவர் ஆத்துமாவை துக்கப்படுத்துற. புரியுதுங்களா? அப்புறம் நீ அப்படி பண்ணனா அப்படித்தான் உனக்கு அவர் தென்படுவார். புரியுதுங்களா? இதை சொல்றதுனால கர்த்தரை ஏதாவது காப்பு சிப்புன்னு அப்புறம் காத்து பார்க்கல ஏதோ ஒரு அற்புதம் செஞ்சிருவாரு, அவர் ரோசப்பட்டு ஏதாவது செஞ்சிருவான்னு நினைக்காதீங்க. அவர் ரோசமான மனுஷன்தான். எதில் ரோசமான மனுஷன்? எதில் ரோசமாக இருப்பாரா? நீங்கள் தான் சொல்கிறீங்களே கர்த்தர் மேலே பிரியமா இல்லைன்னு, அதில் அதே போல் ரோசமாக இருந்து பிரியம் இல்லாமே இருப்பார். புரியுதா புரியலையா? கர்த்தர் ரோசம் இல்லாத கடவுள்ன்றாதீங்க. ரோசம் அவருக்கு இருக்குது, மானம் சூடு சோரம் எல்லாமே அவருக்கு இருக்குது. புரியுதுங்களா? எதில் இருக்குது? கர்த்தர் மேலே பிரியமா இல்லைன்னு நீங்கள் இல்லை. ஆமாப்பா ரோசமாக இருக்கேன்ப்பா, பிரியமா இல்லைன்ட்டேல, நான் பிரியமாகவே இல்லாமல் ரோசமாகவே இருக்கிறேன் அப்படின்றாரு. உன் மேலே பிரியமாக இருக்க மாட்டேன். நீ தானே சொல்லிட்ட. கர்த்தர் உங்ககிட்ட நான் பிரியம் இல்லைன்னு சொன்னாரா? பிரியம் இல்லைன்னா என்னைக்கே உங்களை அவர் விட்டுருப்பாரு, உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்திருக்க மாட்டாரு. முதல்ல இதெல்லாம் சாத்தான் கொடுக்குற காரியம், ஏற்றுக்கிற கூடாது. கர்த்தர் உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா பிரியமாக இருந்தபடினால தான் ஒரு ரட்சித்தார். பிரியம் இல்லைன்ற எண்ணம் வரும்போதெல்லாம் உங்கள் ரட்சிப்பை சிந்திச்சு பாருங்க, எப்படி உங்களை தேடி ரட்சித்தார். இத்தனை பேர் மத்தியில் கர்த்தர் என்னை தொட்டதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் என்மேல் பிரியம் வைத்தபடினாலே தான் எனக்கு தன்னை வெளிப்படுத்தினார். எல்லாருக்கும் வெளிப்படுத்தலை, எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ என்மேல் பிரியம் வைத்தபடினாலே தானே வெளிப்படுத்தினார். அப்போ அந்த பிரியம் மாறி போச்சுன்னு நினைக்கிறீங்களா? அந்த பிரியம் இருக்கு, நீங்க மாறிட்டீங்க, உங்க எண்ணம் மாறிடுச்சு. நீங்க கடவுளை ஃபுல்லா தப்பா எண்ணி, நீங்க தப்பா இது பண்ணி, அவர் என்னமோ நம்ம மேல பரிதாபப்படுறதுக்கு நீங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசினா பரிதாபப்படுவார் நினைக்காதீங்க. மனுஷன்கிட்ட பேசுற மாதிரி பேசக்கூடாது. கர்த்தர்கிட்ட மனுஷன் இப்படிலாம் பேசினா பரிதாபப்படுவான். பார்த்தீங்களா? இல்லை நீங்கள் அங்கே தான் அன்பாக இருக்கீங்க, பேசுகிறாங்களா இல்லையா? மனைவி மாருக கணவர், நீ என் மேலே உனக்கு விருப்பமே இல்லாட்டி அப்படி சொன்னோன்னு கொஞ்சம் பரிதாபப்பட்டு, ஐயோ ஒரு தப்பாக நினச்சிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே 4 இடத்துக்கு கூட்டு போய் 4 இடத்துல போய் ஒரு கறி பிரியாணி வாங்கி கொடுப்போம், அப்படி போய் பிரியத்தை காட்டுவோம்ட்டு சில பேர் அப்படிலாம் செய்வாங்க. செய்கிறாங்களா இல்லையா? கடவுள் அப்படி செய்வார் நினச்சி திருப்பி கடவுள்கிட்ட நீங்கள் அப்படி போய் வேண்டுறீங்களா? கிடையாது. கடவுள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். ஹலோ, ஏற்கனவே தன்னை பல விதங்களும் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. திருப்பி உட்காந்துக்கிட்டு நீங்கள் வேற மாதிரி பேசிட்டா கர்த்தர் பரிதாபப்படுவார்னு நினச்சேன்னா தப்பான எண்ணம். இந்த பேச்சிலெல்லாம் கடவுளை மயங்க மாட்டார். புரியுதுங்களா? நீ மாறு, ஓ என்ன மாறுது, சிந்தை மாறுது. தப்பா கடவுளை நீ புரிஞ்சு வச்சு திருப்பி தப்பான வழியில் போயிட்டு இருக்க. இப்படியா உனக்கு நான் சத்தியம் கற்றுக் கொடுத்தேன்னு கர்த்தர் கேட்கிறார். இப்படியா உனக்கு என்ன நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன்? எவ்வளோ என்னுடைய அன்பெல்லாம் நீ உணர்ந்திருக்கிற?
தேவப்பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய அன்பு, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்று முதல்ல விசுவாசிக்கணும். கர்த்தர் மேலே பிரியமாக இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கணும். கர்த்தர் வாழ்க்கையில் நன்மையே செய்வார் என்று விசுவாசிக்கணும். அதில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் என்னை விட்டு விலக மாட்டார். கர்த்தர் எனக்கு எப்போது உதவி செய்ய தயாராக இருக்கிறார். இப்படி விசுவாசித்து பழகுங்க. புரியுதுங்களா? அப்பொழுது அவன் மேலே தேவனுடைய பிரியம் வருது, அவருடைய ஆத்துமா பிரியப்படுது, சந்தோஷப்படுது. புரியுதுங்களா? இப்படி பேசுகிற ஒரு மனிதனை தான் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறான். புரியுதுங்களா? இப்படி விசுவாசிக்கிற மனிதனை தான் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறான். அவன் மேலே தான் இன்னும் தேவனுடைய பிரியம் அதிகமாக வந்து வருது. இங்கே இருக்கிற நீங்கள் விசுவாசிக்குள்ள வித்தியாசம் இருக்கும். ஒருத்தவங்க துக்கமாக இருக்கிறார், கர்த்தர் என் மேலே பிரியம் இல்லை, வெறுப்பாக இருக்கிறார் என்று ஒன்று விசுவாசித்து ஒருத்தவங்க இந்த ஒரு சைடு உட்காந்துருக்கலாம். ஒரு சைடு உள்ளவங்க இல்லை, கர்த்தர் மேலே அன்பாக இருக்கிறாரு, இரக்கமாக இருக்கிறாரு, கிருபையாக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற மனிதன் இருக்கலாம். இந்த ரெண்டு மனிதனில் யார் மேலே தேவனுடைய ஆத்துமா பிரியமாக இருக்குது தெரியுமா? எவன் என் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கு என்று விசுவாசிக்கிறானோ அவன் மேலே தேவனுடைய ஆத்துமா பிரியமாக இருக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசம் என்ன என்பதை அறிந்து கொண்டீங்க. இந்த விசுவாசம் தான் கர்த்தர் பிரியப்படுத்த போகுது. இந்த விசுவாசத்தின் மூலியமாகவே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறும் பொழுதெல்லாம் கர்த்தர் சந்தோஷப்படுறாரு. இங்கே பாருங்களேன், ஒரு மனிதன் விசுவாசத்து மூலியமாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வர ஆரம்பிக்கும் போது அவனை தூண்டி தான் விடுவாரே தவிர்த்து அவனை தள்ளிவிட மாட்டார் தேவன். ஒரு மனிதன் விசுவாசிக்காம எந்த அற்புதத்தையும் பெறாமல் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பிரியப்படலைன்னு அர்த்தம். இந்த வசனம் மூலியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் ஆண்டவர் சொல்லுவாங்க, ஆண்டவரே இனிமேல் நான் ஜெபிக்கவே மாட்டேன். யார்கிட்ட பேசுகிறாரு? இனிமேல் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், கேட்க மாட்டேன், எதையும் விசுவாசிக்க மாட்டேன். தந்தா தாங்க, இல்லைன்னா வேண்டாம், எப்படியோ வாழ்க்கை போகட்டும். இந்த கட்டத்துக்கு வந்துடுவாங்க பாருங்க ஒரு சிலர். இவங்க இதை சொல்கிறதுனால கர்த்தர் பிரியமாக இருப்பான்னு நினைக்கிறீங்க. வேத வசந்த அடிப்படையில் பார்க்கும்போது கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இது விசுவாசம் இல்லையே, அவர் எதிர்பார்க்குற விசுவாசம் இல்லையே. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறோம் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போது கர்த்தர் என்ன பண்ணுறான்னா, ஒரு மனிதன் எந்த ஆசீர்வாதத்தையும் பெறாமல் இருந்தானா அவன் மேலே அவர் துக்கமாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் வச்சு இவன் அனுபவிக்காமல் இருக்கிறானே, இவன் விசுவாசம் மூலியமாக அதை பெற்று இவன் அனுபவிக்காமல் இருக்கிறானே சொல்லி கர்த்தர் மேலே துக்கமாக தான் இருப்பார். எவன் தொடர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசத்தை பெற்று அனுபவிக்கிறானோ அவன் மேலே கர்த்தர் ரொம்ப பிரியமாக இருக்கிறாராம். ஏன் தெரியுமா? எதுக்கு பிரியமாக இருக்கிறார் தெரியுமா? கல்வாரி சிலுவை எடுத்து அவ்வளவு அகோரமான காரியங்கள்லாம் கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் பெற்றுக்கொண்டு எல்லா ஆசீர்வாதத்தை கல்வாரில் சம்பாதிச்சு வைத்தாரே, அந்த கல்வாரில் சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதத்தை எந்த மனிதனும் பெறாமல் போனானா அது அவருக்கு துக்கம். ஏன்னா இவ்வளோ பாடுகள் பெற்று இவ்வளோ காரியங்கள் பெற்று அதை அனுபவிக்காமல் போனானா துக்கப்படுவாங்களா இல்லையா? நீங்கள் உங்கள் அப்பா இருக்கிறாரு, பல சொத்து பத்துகள் எல்லாம் வச்சுருக்கிறாரு, மகனுக்காக தான் சேர்த்து வைப்பாங்க, பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறாங்க. அதில் ஒரு பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னா, எனக்கு எதுவுமே வேண்டான்னு ஒதுக்கி போய் நான் போய் கஷ்டப்படுறேன், சோத்துக்கு கூட கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு போய் கஷ்டப்பட்டா அப்பாவுக்கு பிடிக்குமா? அப்பா சந்தோஷப்படுவாரா துக்கப்படுவாரா? அதுதான் சிறந்த தகப்பன். அந்த தகப்பன் துக்கம் தான் படுவார் பாருங்க. தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். அதே போலதான் கர்த்தர் சொல்றாரு, கல்வாரியில் எல்லா ஆசீர்வாதத்தையும் சம்பாதித்து வச்சிருக்கிறேன். ஆனால் சில பேர் அதை சுதந்திரிக்கிறதுக்கே என்ன பண்ண மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. எவர்களெல்லாம் சுதந்திரிக்க விசுவாசிக்கிறாங்களோ அவங்க மேலாம் கர்த்தருடைய சந்தோஷம். ஆஹா, நான் பட்ட பாடுகளுக்கு இப்போ நான் சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா? இந்த பாடுகள் மூலியமா நீ அனுபவிக்கிற பற்றி அந்த ஆசீர்வாதம் அது எனக்கு சந்தோஷத்தை தருது. நான் இவ்வளோ பாடுகள் பெற்றும் நீ எதுவுமே பெறாமல் போகும்போது நான் துக்கம் அடைகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. என்னமோ கடவுள்லாம் உங்களெல்லாம் ஆஸ்வதிக்கலாம் அவர் விருப்பம் இல்லை, அவரெல்லாம் தர இது இல்லை அப்படின்னா வேற மாதிரி எண்ணிட்டு போயிடாதீங்க. ஆண்டவர் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாரு, அவங்களும் ஒரு மாதிரி பார்க்குறாரு, அதான் அவங்களுக்கு அதை செஞ்சிட்டாரு, இவங்களுக்கு இதை செஞ்சு, அதெல்லாம் பேசவே பேசாத. முதல்ல அவன் அதை விசுவாசித்தா நீ அதை விசுவாசி. எல்லாத்துக்கும் ஒரே பாதை தான். நீ பெறணும்னு நான் விரும்புகிறேன், எல்லாரும் பெறணுன்றதுக்காக தான் நான் எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். நீ ஏன் அப்படி எண்ணிட்டு இருக்க? கர்த்தரை துக்கப்படுத்த முடியாத எண்ணங்களை உள்ள வைக்காதீங்க, தூக்கி எறிந்து விடுங்க. முதல்ல கடவுள் ஏன் மேலே அன்பா இருக்கிறார், அவங்க மேலே அன்பா இருக்கிற ஏன் மேலே அன்பா இருக்கிறார். கர்த்தருடைய அன்பு மாறாது. சும்மா சும்மா ஆண்டவர் பரிதாபப்பட்டு எதாவது செய்வான்ற மாதிரி வேற மாதிரி பேசிட்டே இருக்காங்க. அதுவே உங்களுக்கு எதிரடியாக மாறிடும். எல்லாமே உங்கள் ஆசீர்வாதத்தெல்லாம் தடைபடிடும் உங்கள் வாழ்க்கையில். அந்த பேச்சோ அந்த மாதிரி அழுகிறதோ நிறுத்தி விடு. அழுகையை நிறுத்து, தேவையில்லாத காயத்தை நிறுத்தி முதல்ல மண்டையில் ஏறட்டும்.
எவ்வளோ முறை உன் மண்டையை திறந்து விட்டாலும் நீ எப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்க? விசுவாசிக்கிற கடவுளை இவளை இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, இது இப்படி இருக்காங்க. இந்த பார்வை கலட்டு. உண்மையில நான் பிரிய வைத்த மேலே தான் உன்னை ரட்சித்தேன். நீ ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறேன்னா உன்கிட்ட இருக்கு, ஒன்ன நோண்டி பாரு. நான் எப்படி சொன்னேன்றதை பாரு, எப்படி உனக்கு கற்றுக் கொடுத்தேன் அதை விசுவாசி முதல்ல. அதுக்கப்புறம் அற்புதங்களை நீ பார்க்க முடியும். நீ என்ன உட்காந்து நோண்டி ஏன் அன்பை போய் சந்தேகப்பட்டு இருக்காத. அதை உட்காந்து சிந்திக்கிறது, நேசிக்கிறாரா நேசிக்கலையா, இரக்கமா இருக்கிறாரா இல்லையா, இப்படி போய் நீ யோசிச்சுட்டு இருக்கிற. அப்படி யோசிக்கக்கூடாது பிரியமான பிள்ளைகளே, அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய அன்பை உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, சந்தேகிக்கிற மாதிரி எண்ணங்களை கொண்டு வந்து சந்தேகிக்கக்கூடாது. வார்த்தையில் சொன்னபடியே விசுவாசிக்கணும். கர்த்தர் மேலே அன்பாக இருக்கிறார், என் மேலே இரக்கமாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார், எனக்கு உதவி செய்வார். ஆகையால் எல்லா ஆசீர்வாதம் எனக்குரியது. நான் அதை விசுவாசத்தை கர்த்தர் எனக்கு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம்.